பிலால் மஸ்ஜிதினுடைய சேவை குழுவும் திருப்பூர் இஸ்லாமிய இலக்கிய மன்றமும் இணைந்து நடத்தக்கூடிய 77வது குடியரசு தினாவை முன்னிட்டு நடத்தக்கூடிய கருத்தாளமிக்க கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்திலே அரசியலே என்ற தலைப்பில் பேசுவதற்காக மதிப்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரித்தான என் அருமை தம்பி மௌலவி முஹித்தீன் பஷீர் இம்தாதி ஹசரத் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கல்வியே என்ற தலைப்பில் பேசக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் மதிப்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரித்தான முகமது சதாம் ஹுசைன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பொருளாதாரமே என்ற தலைப்பில் பேச இருக்கக்கூடிய இப்பள்ளியினுடைய முத்துவல்லி அருமை அண்ணன் மதிப்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரித்தான முகமது ரஃபீக் ஹாஜியார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஆன்மீகமே என்ற தலைப்பில் பேசுவதற்காக என் அருமை தம்பி மதிப்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரித்தான மௌலவி முகமது சுல்தான் சிராஜி ஹசரத் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். எல்லாத்தையுமே அறிமுகம் செய்தாச்சு. ஆனா நம்மளை அறிமுகம் செஞ்ச யார் இருக்கா? நமக்கு நாம் தானே நம்மளே அறிமுகம் செய்துக்குவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أهل بيته وأولياء أمة أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்துண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரில் மேலான ஹபீபே முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நாயகத்தின் அடிச்சுவடுகளை இன்னளவு கூட அடிப்பெறலாமல் அப்படியே பின்பற்றி அந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், முஹத்திஸீன்கள், முஃபக்கிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஒரு அழகான கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜாகிர் ஆஜியார் அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்துள்ள அத்தனை ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு, சமூக முன்னேற்றத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு எதில் இருக்க வேண்டும்? அரசியலிலா, கல்வியிலா, பொருளாதாரத்திலா, ஆன்மீகத்திலா? அரசியலா என்றால் நிச்சயம் அரசியலில் இந்த சமூக இளைஞர்களுக்கு முன்னேற்றம் தேவை. அரசியல் இருந்தால் மட்டும்தான் ஒரு சமூகத்தை மாற்றி அமைக்க முடியும், ஒரு சமூகத்தினுடைய நிலை உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும். அரசியல் இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் இந்த சமூகம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதனால் இந்த சமூகத்திற்கு அரசியல் தேவை, இளைஞர்களுக்கு அரசியல் தேவை. அதே போல் கல்வி தேவையா இல்லையா என்றால் நிச்சயமாக கல்வி தேவை. கல்வி இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் முழு மனிதனாக மாறுவான். கல்வி இல்லாதவன் கண் இல்லாதவன் என்று திருவள்ளுவர் சொல்லியதை இங்கு நினைவுபடுத்தி, கல்வி என்பது மிக மிக அவசியம். கல்வி இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகம் முன்னேற்றத்தை நோக்கி நகரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் பொருளாதாரம் என்பது ரொம்ப ரொம்ப இந்த சமூகத்திற்கு தேவையான ஒன்று. பொருளாதாரத்தை வைத்துதான் ஒரு மனிதனுக்கு கண்ணியமும் கொடுக்கப்படுகிறது. பொருளாதாரத்தை வைத்துதான் ஒரு மனிதனுக்கு மரியாதையும் கிடைக்குகிறது. பொருளாதாரத்தை வைத்துதான் ஒரு மனிதனுடைய அந்தஸ்தும் உயர்கிறது. அதனால் இளைஞர்களுக்கு கட்டாயமாக பொருளாதாரம் என்பது ரொம்ப ரொம்ப தேவை. அதே போல் ஆன்மீகம் தேவையா என்றால், ஆன்மீகம் இல்லை என்று சொன்னால் உள்ளம் தூய்மையானதாக ஆகாது. பரிசுத்தமான உள்ளம் நமக்கு வேணும் என்றால் ஆன்மீகம் என்பது கட்டாயம். அப்போ இந்த நான்கும் நமக்கு தேவை. இதில் எது நமக்கு தேவை என்பதை இங்க இருக்கும் பேச்சாளர்கள் தான் அதை முடிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் இங்கு இவருடைய பேச்சுகளை வைத்துதான் நாம் தீர்ப்புகளை தர முடியுமே தவிர நாம் மேலோட்டமாக எந்த தீர்ப்புகளையும் தந்துவிட முடியாது. அதனால் பேசக்கூடிய பேச்சாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை உள்ளார்ந்து செயல்படுத்துமாறு, நல்ல அழுத்தமாக பேசுமாறு எல்லோரிடமும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.